இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஊழியத்தை நிறைவேற்றுதல் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபுல்ஃபில்லிங் த சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுதல், இதான் மெயின் தலைப்பு. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அதற்கான திறவுகோல்களை நாம் தியானிக்க போகிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஊழியத்தின் திறவுகோல்கள், தி கீஸ் டு சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியத்தை நாம் நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயற்கையான ஒரு வேலையை செய்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. இயற்கையாய் வேலை செய்கிறதுக்கு நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கிறது, நிறுவனங்கள் இருக்கிறது, பூமிக்குரிய தலைவர்கள் இருக்கிறார்கள், த சோ கால்ட் சோசியல் லீடர்ஸ், சமுதாய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க இயற்கையான வேலையை நிறைவேற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கரெக்டா? They are called to function effectively on the natural realm அப்படின்றோம். இயற்கைக்கு உட்பட்ட பகுதிகளை சரி செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ சப்போஸ் பாருங்க, கரண்ட் ஒயரை கம்பி சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரு டீம் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு. கரெக்டா? இவங்க எதுக்கு வேலை செய்யறாங்க? பூமிக்குரிய மண்டல தன்மைகளை உட்படுத்தி என்ன பண்றாங்க? அவங்க வேலை செய்யறாங்க. இப்போ தண்ணி போல காவெல்லாம் அடைச்சிக்கிச்சுன்னா அதுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒரு டீம் இருக்கிறாங்க. கரெக்டா? ரோடு சரியில்லைன்னா ரோடு டிபார்ட்மெண்ட், இவங்கெல்லாம் இயற்கைக்கு உட்பட்ட வேலைகளை நிறைவேற்ற அழைக்கப்பட்டார்கள். இப்ப நம்ம ஆவிக்குரிய தலைவர்கள், திருச்சபை தலைவர்கள் 5 வகையான ஊழியத்தில் அழைக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்ட வேலையை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கோம்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வேலையை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to function from the supernatural realm to manipulate or to bend this natural realm. இந்த காண்கிற உலகத்தை நாம் மாற்றி அமைப்பதற்கு, இல்லாவிட்டால் அதை மறுரூபப்படுத்துவதற்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்தோடு சம்பந்தப்பட்டு வேலை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்லாம் கொஞ்சம் நீட்டமா இருக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். ஆனா கொஞ்சம் உற்று கவனித்தீர்கள் என்று சொன்னால் நான் சொல்ல வருகிற கருத்தை மட்டும் பிடிச்சுக்குவாங்க. என்னுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் கிடையாது. என் ஸ்டேட்மெண்ட்ல சில வேலையில பிழைகள்லாம் இருக்கலாம், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட்ல பிரச்சனை இருக்கலாம். ஆனா கருத்து கரெக்டா சொல்லிட்டோமா, அதான் ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம என்ன வேலை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்தை கொண்டு காண்கிற உலகத்தை மாற்றி அமைப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சோ நம்ம மினிஸ்ட்ரியே, நம்முடைய ஊழியம், நம்மளை அழைக்கப்பட்ட நம்மளுக்கு அப்பாயின்மெண்டே என்ன அப்படின்னா, காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு காண்கிற உலகத்திலே சில மாற்றங்களை கொண்டு வருவது. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம சமுதாயத்துல பணி செய்கிறவர்களை போல நிறைய அனுபவங்களை வைத்து, இல்லாவிட்டால் மக்களை வைத்து, இல்லாட்டி பணபலத்தை வைத்து, ஆள் பலத்தை வைத்து நிறைவேற்றுகிறவர்கள் அல்ல. நாம் ஆவிக்குரிய மண்டலத்தின் தொடர்புகளை வைத்து மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர்கள். We are called to change the climate or the situation or the atmosphere through having a communion with the unseen realm. காணப்படாத உலகத்திலே வாசம் செய்கிற தேவனோடு கூட இணைந்து காண்கிற உலகத்திலே நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோ இதுதான் ஆவிக்குரிய தலைவர்கள். இவங்க பேர் என்னது? ஆவிக்குரிய தலைவர்கள். இப்ப நீங்க ரட்சிப்புக்குள்ள பல பேரை நடத்துறீங்க. இது என்ன நடக்கிறது? இப்ப உடனே அவங்கள நீங்க என்ன பரலோகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கீங்களா? நீ யோசித்து பாருங்களேன். ரட்சிக்கப்பட்ட உடனே பாப்பா ஞானஸ்தானம் முடிஞ்சிச்சு, இதுக்கு பிறகு நீ எதுக்கு இந்த பூமியில கஷ்டப்படுற? உன்னை அழைத்த பிதாவினத்துல என்ன பண்ணு, இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஆவியானவர் உன்னை கூட்டு போய் சேர்த்துறாருன்னு அனுப்பிச்சு வச்சுன்னா என்ன ஆகும்? சர்ச்சை நடத்துறதுக்கு நம்மளுக்கு மெம்பர்ஸே இல்லாம போயிடும். எல்லாரும் எல்லாம். அப்ப நம்ம இவங்களை என்ன பண்றோம்? நம்ம ஆவிக்குரிய உலகத்திலே தேவன் வாசம் செய்யக்கூடிய அவருடைய பிரசன்னத்திலே நாம் இவர்களை இணைக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம முதலாவது தேவனோடு ஐக்கியப்பட்டு பின்பு மக்களே என்ன பண்றோம்? தேவனோடு கூட என்ன பண்ணுகிறோம்? ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு போகிறோம். அப்படி தேவனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளாய் இவர்களை கடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் the spiritual realm or spiritual ministry. நம்ம நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ளே நடத்துறோம் அப்படின்னா தேவனோடு கூட அவர்களை என்ன பண்ணுகிறோம்? சமாதானத்தின் உடன்படிக்கைக்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப அவர்களை அபிஷேகத்துல நிரப்புறோம்னா உன்னதமான பலனோடு கூட அவர்களை இணைக்கிறவர்களாய் இருக்கிறோம். நீங்க மினிஸ்ட்ரியினுடைய எல்லா தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வரிசைப்படுத்தி பாருங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க வீட்டுல போய் கூட கொஞ்சம் மெதுவா உட்காந்து யோசிச்சு பாருங்க. இவங்களை அபிஷேகத்துல நிரப்பணும்னு நம்ம அபிஷேக கூட்டம் நடத்துறோம். எதுக்கு? ஆவிக்குரிய ஆற்றலை இவர்கள் பூமியிலே பெற வேண்டும். அவருடைய சத்துவத்தை, வல்லமையையும்,
அவருடைய மகத்துவத்தை மனிதன் பெற்று இந்த பூமியிலே ஜெயம் எடுத்து வாழ வேண்டும் என்பதற்காக அவனுக்கு ஆவிக்குரிய பரிமாணங்களை காண்கிற பரிமாணங்களிலே இணைக்கிறவதற்காக வேலை செய்கிறோம். இப்ப ஏன் வொர்ஷிப் நடத்துறோம்? இந்த பூமிக்குரிய எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் தாண்டி அவன் ஆவியிலே இணைக்கப்படுவதற்காக நாம் ஆராதனை நடத்துகிறோம். நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில கொண்டு வரலாம். சோ ஒரு ஊழியக்காரனுடைய பெரிய வேலை என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைகளிலே அவன் செயல்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறான். He is called to function in the supernatural realm. எல்லாரும் சொல்லுங்க, நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியத்துல கடந்து போவதற்கான சில வசனங்களையும் செய்திகளையும் தொகுப்புகளையும் நாம் இயற்கைக்கு உட்பட்ட நிலைகளில் கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்ப நான் ஃபுல்லா டங்ஸ்லயே பேசியிருந்தேன்னா இப்போ மீட்டிங் என்ன ஆயிடும்? ஒண்ணுமே புரியாது, யாருக்குமே புரியாது. அப்ப நம்ம இயற்கை உலகத்தை பயன்படுத்தி இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்துக்கு கடந்து செல்கிறோம். கரெக்டா? இப்ப நான் வசனத்தை எடுத்து சொல்றேன்னா, காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய அதிர்சனமான உண்மைகள், அதுதான் ரியாலிட்டி, த ட்ரூத் என்று சொல்கிறோம். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் அப்படின்னு சொன்னால், நீ காண்கிறதுக்கான நிலைகளை தாண்டி இருக்கக்கூடிய நிஜங்களை நீ கண்டுபிடித்து அவைகள் உன்னோடு கூட பழக ஆரம்பிக்கும் பொழுது அந்த சத்தியம் உன்னை விடுதலையாகும். இதைதான் இயேசு என்ன பண்றாரு? மக்களுக்கு சொல்லி தர விரும்புகிறார். இதுக்காக தான் நம்ம பைபிள் வசனங்கள் எல்லாம் சேகரித்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து இயற்கைக்குரிய ஒரு அனுபவம், இயற்கைக்குரிய ஒரு ஒரு மூலப்பொருளை வைத்து நம்ம என்ன பண்ணுகிறோம்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்துக்குள்ள கடந்து போகிறோம். இப்ப நம்ம நல்ல பாடல்கள்லாம் எழுதி பரவசமா பாடுறோம். இப்ப நீங்க பரலோகத்துல போய் தமிழ்ல தான் பாட போறீங்களா? தெரியல, அங்க போய் பாடினாலும் பாடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நானும் இன்னும் போல, நீங்களும் இன்னும் போல, போறப்ப பாத்துக்கலாம். ஆனா நம்ம எல்லாருமே நல்ல தமிழ்ல பாடும் பொழுது ஒரு தெய்வீக பிரச்சனை என்ன மூடிச்சு போயிடாரு. அப்படி ஒரு அபிஷேகம் என் மேல வந்துச்சு, ஒரு மன இருள் எல்லாம் கலந்து. இப்ப பாருங்க, காணப்படாத உலகம் காண்கிற உலகத்தோடு என்ன பண்ணுகிறது? அது இணைகிறது. எப்ப? ஆராதனையில இணைகிறது, நல்ல வசனத்தை கேட்கும் பொழுது இணைகிறது, நல்ல ஜெபத்தை செய்யும் பொழுது இணைகிறது. பாருங்க, ஜெபம் கூட நீங்க ஆவியின் மண்டலத்திலிருந்து செய்கிறது வேற, நீங்கள் வேதனையின் மண்டலத்திலிருந்து செய்கிறது வேற. ஆமா, நிறைய பேர் எப்படி ஜெபிப்பாங்கன்னா, பயங்கர துக்கமான இடத்துல இருந்து, கர்த்தாவே யாருமே மீட்டிங் வர மாட்டாங்கப்பா, ஆனால் நான் வந்திருக்கிறேன். இப்ப இவன் என்ன நிலைமையில இருந்து ஜெபிக்கிறான்? வேதனை மண்டலம், இது ஆவியின் மண்டலம் கிடையாது. சோ பல நிலைகளிலே இந்த பூமி இயங்கி கொண்டிருக்குது. ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான கருத்தரங்களை சொல்ல விரும்புகிறேன்னா, இங்கதான் கருத்தை டிஸ்கஸ் பண்ற இடம். எப்படி இன்னைக்கு நிறைய கருத்தரங்குகள் வெறும் பஜ்ஜி போண்டா சாப்பிட்ற இடமா மாறிடுச்சு. அது ஆக்சுவலா ஃபெலோஷிப், அது ஐக்கியம். அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, அது சாப்பிடலாம், ஆனா அதுக்கு பேர் ஐக்கியம். கருத்தரங்கு என்று சொன்னால் கருத்துக்களை நாம் ஆய்வு செய்கிற இடம். அல்லேலூயா. சோ தேவன் நம்மளை இன்றைக்கு இங்க கூப்பிட்டிருக்கிறதுனுடைய பெரிய நோக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஹவு டு ஃபங்க்ஷன் எஃபெக்டிவ்லி இந்த சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி. இதை வருகிற நாட்கள்ல கூட தொடரலான்னு நான் ஆசைப்படுறேன். சப்போஸ் என்னுடைய ஆவியில எந்த மாறுதலும் இல்லைன்னா நம்ம இதே சப்ஜெக்ட்ல டிராவல் பண்ணலாம். இப்ப நம்ம எதை எடுத்தாலும் ஒழுங்கா அதை என்ன பண்றோம்? நிதானமாய் கருத்தாய் படித்து அதை புரோஜனமாய் மாற்றிக்கொண்டு அநேகருக்கு புரோஜனமாய் நம்ம கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. சோ தி கீஸ் டு தி சூப்பர்நேச்சுரல் மினிஸ்ட்ரி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியத்தின் திறவுகோல்களை பற்றி நான் பேச விரும்புகிறேன். எப்பொழுது இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியம் நிறைவேற ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, when does the supernatural ministry start functioning? இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஊழியம் எப்பொழுது தொடங்கி அது செயல்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஒருவன் நிதானிக்கிறவனாய் மாறும் பொழுது, when he functions in discernment, ஒருவன் ஆவிக்குரிய காரியங்களை சரியாய் பகுத்தறிந்து அவன் நிதானிக்கிறவனாய் மாறும் பொழுது அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியத்தில் முதல் நிலைகளிலே அவன் என்ட்ராகிறான். First he is discerning this crisis, ஒரு சூழ்நிலையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் ஆவிக்குரிய கண்களினாலே, ஆவிக்குரிய உணர்வுகளினாலே அவன் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைகளிலே அவன் செயல்படுகிறவனாய் மாறுகிறான். That's the first step. Okay. நிறைய பேர் என்னன்னா, ஆவிக்குரிய மண்டலத்துல வேலை செய்யணும்னா நிறைய நேரம் ஜெபம் பண்ணணுவாங்க. ஓகே, ஜெபம் என்பது அந்த வேலையை செய்வதற்காக
நாம் ஆயத்தப்படுகிற இடம். நீங்க தேவனோடு கூட ரொம்ப ஐக்கியம் ஆயிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு நிறைய விஷயத்தை என்ன பண்ணுவாரு, வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். அது அங்க வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது தான் என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப நம்மளுக்கு முதல் ஆவிக்குரிய நிலைகளிலே வேலை செய்வதற்கான திறவுகோல் என்னன்னா, discerning the crisis or the climate or the atmosphere or the spirits. ஓகே, நான் இதை ஏன் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் சொல்றேன்னா, சில பேர் இதை பிற்காலத்தில் நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா கூட இருக்கலாம். ஒரு ஆவிக்குரிய நிலைகளை இல்லாவிட்டலாம் ஒரு சூழ்நிலையை ஆவிக்குரிய நிலைகளில் இருந்து பகுத்தறிகிறது தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியத்தின் முதல் நிலை. இதுக்குதான் நம்ம உபவாசம் பண்றோம், ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், செமினார் அட்டன் பண்றோம், நல்ல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஏன்னா நான் பல நாட்களுடைய ஆய்வுக்கு அப்புறம் இதை எங்க இருந்து துவங்கலான்றதே இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய வேலைகளை நம்ம என்ன சொன்னா பல விஷயத்த செய்வோம். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, மீட்டிங் நடத்தினா எல்லாம் சரியாயிடும். மீட்டிங் நடத்தினா எல்லாம் சரியாகுது. மீட்டிங்ல என்ன நிறைவேறணுமோ அது நிறைவேறணும். ஒரு ஆவிக்குரிய தன்மைகள் சரியாய் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு தீர்வு கொடுக்கும் பொழுதுதான் அது எழுப்புதல் கூட்டமாக, ஆசீர்வாதமான கூட்டமாக மாறுகிறது. when you identify the crisis, when you identify the realities, உண்மை நிலைகளை நீங்கள் கண்டறியும் பொழுதுதான் மாற்றங்கள் உண்டாகிறது. அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் பொழுது கூட பாத்தீங்கன்னா பாஸ்டர் அருமையான ஒரு வசனத்தை சொல்லி நம்மளை ஜெபிக்க வச்சார். நம்மளுக்கு உண்மை என்னன்னு முதல்ல தெரியணும். நம்மளுக்கு என்ன தேவை, கரெக்டா? இப்போ நம்முடைய இலக்கே தெரியாமல் துப்பாக்கி சுடுவது ரொம்ப பிரச்சனையானது. நம்ம அப்ப கண்ணா பின்னான்னு சுட்டுன்னு இருப்போம். நம்மளுக்கு டார்கெட்டே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதை சுடுவீங்க? எதை வேணாலும் சுடுங்க. அப்படி போட்டி நடத்தினா என்ன ஆகும்? சில டைம் பக்கத்துல இருக்கவனை கூட போட்டு தள்ளுவாங்க. இல்ல ஒரு சில மனநோயாளிகள் அவனே அவனை சுட்டுப்பான், நான் தான் டார்கெட். we need a right target. சோ ஆவிக்குரிய உலகத்தை முதலாவது சரியாய் கண்டுபிடித்து நிதானித்து வேலை செய்கிறவர்கள் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் முதலாவது மாறுகிறார்கள். சோ இதை தான் நாம் இன்னைக்கு கவனம் செலுத்தி நாம் பார்க்க போகிறோம். வேதத்துல சில வசனங்களை இன்னைக்கு நான் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷனோ வெளி தோற்றத்தை பார்க்கிறான், கர்த்தரோ என்ன பண்றாரு, உள்ளான மனுஷனை பார்க்கிறார். ஓகே, he looks at the heart. கரெக்ட்டா? யாராவது தமிழ்ல வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். இப்போ இவங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசி. நான் சொல்ற பாருங்க, சாமுவேல் சாதாரண தீர்க்கதரிசி கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி கூட ஒரு சவாலான நிலை வருகிறது. இங்க கர்த்தர் அவனை கரெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நிறைய விதத்துல ஊழியத்துல நான் முன்னேறிட்டேன், வளர்ந்துட்டேன்றது போக கூட நம்ம ஆவிக்குரிய தன்மைகளை நாம் பகுத்து பார்க்கும்படியாக நாம் பழக்குவிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. Even many people, many great men have failed when they don't discern the situations correctly. இப்ப யாருகிட்ட பேசுறாரு கர்த்தர்? சாமுவேல்கிட்ட பேசுறாருங்க. சாமுவேல் சிறு வயதுல இருந்தே கர்த்தருடைய சத்தத்தை துல்லியமாய் கேட்டவர். அவனுக்கே ஒரு போராட்டம் வருது. யாருக்கு ஒரு போராட்டம் வருது? சாமுவேலுக்கு. அப்ப நமக்கு எல்லாம் எவ்வளவு வரும்? நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்களேன், நமக்கு எவ்வளவு வரலாம். அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியே சவால் வருகிறது. அதனாலதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்தை நாம் நிதானிக்கும் பொழுது இதிலே நாம் யாரும் கைத்தேறினவர்கள் கிடையாது. நாம் தொடர்ந்து இதை செய்ய அழைக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். We have to keep discerning every day, every moment and every situation. எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா நிலைகளையும் நாம் பகுத்தறியும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். முகத்தை பார்க்கிறான், நான் இவனை புறக்கணித்தேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் இவனை. ஆனா ஒண்ணு சாமுவேல்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, கர்த்தர் புறக்கணித்தாருன்னா இவன் கண்டுபிடிச்சிட்டான். இல்லாட்டி தப்பா எண்ணெயை ஊத்திட்டு போயிருப்பான். சரியா எண்ணெயை ஊத்திய தாவீதுக்கு அவ்வளவு பிரச்சனை. தப்பா ஊத்துனா என்ன ஆயிருக்கும்? அதனால சாமுவேலுக்காய் ஸ்தோத்திரம். ஆனா அவரு கூட சில வேலைகள்ல அந்த நிதானத்தை தவற விடுவதற்கான வாய்ப்பு உண்டாக்கப்பட்டிருக்கு. அதான் நான் சொல்ல வருகிறேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம எப்பயுமே காண்கிற நிலைகளை வைத்தே என்ன பண்ணுகிறோம்,
அடையாளப்படுத்துகிறோம், நிதானிக்கிறோம். இப்ப சர்ச்சில் ஒரு சின்ன கூட்டம், ஒரு 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 பிரேயர் வைக்கிறோம், இதுல 5 பேர் தான் வந்தாங்க வச்சுக்கோங்களேன், நமக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வராது. நமக்கு அன்னைக்கு நைட் என்ன வராது? தூக்கம் வராது. ஏன்னா நம்ம இவ்வளவு முயற்சி செய்து ஏன்டா இவ்வளவு பேர் தான் வந்திருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, இன்னைக்குதான் நீங்கள் சரியான வேலையை செய்தீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லலாம். இப்ப இதை நீங்க நிதானிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க காலைல நிம்மதியா தூங்கி எந்திரிச்சிருப்பீங்க. You have to see or discern things from divine perspective. நம்மள மாம்சத்துல நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. I'm very sorry to say. நம்மள நிறைய விதத்துல யாரு எங்க பழக்க வைத்தாங்கன்னா, மாம்சத்தை வைத்து பழக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருத்தர் சொல்றாரு 120 அடிச்சிட்டோம்னா மீட்டிங் வெற்றி. நான் யோசித்தேன், 120 ஃபெயில் ஸ்டூடெண்டா இருந்தா அது எப்படி வெற்றி? 120 பிரச்சனை கிடையாது. 120 35 மார்க் கூட எடுக்காத டீமை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு மீட்டிங்ல? You have to see things divine perspective. அப்ப தேவன் சொன்னார் பாருங்க, மனுஷன் பார்க்கிறபடி நான் என்ன பண்ணேன்? பாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான். அப்படின்னா இவனுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது பாருங்க, நல்ல வாட்டு சாட்டமா, நல்ல ஆரோக்கியமா, அதை பார்க்கும் பொழுது ரொம்ப மிடுக்கா இருக்கும். ஆனா தேவனுடைய திட்டத்தின்படி அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படாதவைகளாக இருக்கிறது. அவன் வேற ஒரு விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறான். எப்படி? He is a material, but his material is designed for some other purpose. இப்ப அவனை வந்து தேவன் இவன் பூமியிலே வேணாண்டான்னு சொல்ல, அவன் வேற ஒரு விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறான். அந்த பார்வை நமக்கு இருக்கிறதா? கர்த்தர் சொல்றார், நானும் என்ன பண்ணுகிறேன்? இருதயத்தை பார்க்க. சோ கடவுளே எப்படி வேலை செய்யறாருன்னா டிசர்ன்மெண்ட்ல தான் வேலை செய்யறாரு. அதை தான் நான் நிரூபிக்க விரும்புகிறேன். My argument, my conversation is to prove God works by discernment. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னால் ஆவிக்குரிய நிதர்சனங்களை அவர் சரியாய் துல்லியமாய் பார்க்கிறவராய் இருக்கிறார். When we say that we want to operate like God, நான் தேவனை போல வேலை செய்யணும் அப்படின்னா, தேவன் சமாரிய ஸ்திரீகிட்ட போய் பேசியிருந்தாரு, நானும் ஒரு சமாரிய ஸ்திரியை போய் பார்த்து பேச போறேன்னு எங்க எதுவும் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஸ்திரீகளை பார்த்து பேசணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்புறம் கடவுளே ஒரு 4-5 பேர் அனுப்பிச்சு அவனை காப்பாற்றணும். இப்படி இந்த விவரம் ரட்சிப்புக்குள்ள அந்தமா கூட்டு போக சொன்னா இது பெரிய சவால். இது ஆமா, உங்களுடைய இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்லாம் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆவிக்குரியவைகளை என்ன பண்ண வேண்டும்? சோ கர்த்தரே என்ன பண்றாருன்னா, இப்படி நேச்சுரல் லைஃப் நீங்க சென்டென்ஸ்ல பார்த்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா you will never function in the supernatural realm. நான் பழைய பரிசுத்தவான்களுடைய நிறைய சாட்சிகளை கேட்கிற பாருங்க. ஏன்னா அவங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல இல்ல. we live in a very disturbed situations. நாம் ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு டிஸ்ட்ராக்டட் அப்படின்னு சொன்னால் கவன சிதறலின் உச்சக்கட்ட நிலைமையில இருக்கிறோம். நம்மளால ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து ஜெபம் பண்ண முடியல. அதுக்குள்ள வாட்ஸ்அப் பார்க்கணும், அதுக்குள்ள ஃபேஸ்புக் பார்க்கணும், கரெக்டா? அதுக்குள்ள தேவையில்லாம 2 பேர் போன் எடுப்பாங்க. நீங்க பாருங்க, என்னைக்கு சின்சியரா ஜெபம் பண்ணலான்னு இருக்கீங்களோ அன்றைக்கு தான் தேவையில்லாத ஆட்களே நம்மளை வந்து சந்திக்க வருவாங்க. அப்பவே நம்ம முடிவு பண்ணலாம், இன்னைக்கு பிசாசு கிளம்பிட்டான். நீங்க நல்ல மீட்டிங்க்கு நீங்க போகணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அன்னைக்குதான் தேவையில்லாத வேலை எல்லாம் வரும். இதுலயே கண்டுபிடிச்சிடலாம், நம்மளை விட பிசாசின் ராஜ்யம் ரொம்ப துல்லியமா இருக்குது. ஏன்னா அவன் இதை நிதானிக்கிறவனா இருக்கிறான். ஓகே, முதலாவது தேவனே என்ன பண்றாரு? ஒருவனுடைய உள்ளிந்திரியங்களை பார்த்து வேலை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார். இப்ப கர்த்தர் ஒரு டிசர்ன்மென்ட் சிஸ்டம் செட் பண்ணி ஒர்க் பண்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, வாயில என்ன பத்தி என்ன பண்றான்? பயங்கரமா பேசுறான். சொல்லுவான், கர்த்தர் நல்லவருங்க. ஆனா இருந்துட்டு சொல்லுவான், இப்ப இதை சொல்லனா வேற திட்டுவாரு அவரு. எப்படி சில பேர் நம்மளை பார்த்தோம், ஐயோ உங்களதான் ஏன் பார்க்கணும்னு இருந்தானுவான். அது வாயில சொல்றான். கர்த்தர் சொல்றாரு, இவங்க கூட பழகாத, இவன் ரொம்ப டேஞ்சரானவன். பாருங்க, இது 2 சிஸ்டம் ஒன்று ஒர்க் ஆயிட்டு இருக்குது பூமியில. இதை கண்டுபிடிக்கிறவன் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியத்துல வேலை செய்கிறவனா இருப்பான். கரெக்டா? இங்க சொல்றாரு, இவர்கள் இப்ப நம்ம வாயில யாராவது பேசணும்னா உடனே சொல்லுவோம், சே அவர் என்னை எவ்வளவு கனப்படுத்திட்டாரு, அவன் வேற ஒரு திட்டத்தினால இதை பேசின்னு இருக்கலாம். கர்த்தரே சொல்றாரு, என்னை உதடுகளினால் அவன் என்ன பண்றான்? கனம் பண்ணுகிறான்.
அவர்கள் இருதயமோ எனக்கு என்னவா இருக்கிறது. சோ கடவுளே எப்படி வேலை செய்யறாருன்னா நிதானத்தின் அடிப்படையிலும் பகுத்தறிகிறதின் அடிப்படையில் தான் வேலை செய்கிறார். This is the functions of God. இப்ப நம்ம தேவனை போல இந்த பூமியில் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம்னா are we following this methodology? இதற்கு நாம் நம்மளை அர்ப்பணித்திருக்கிறோமா? இதற்கு நாம் பயிற்சி எடுப்பதற்கு நாம் எவ்வளவு தூரம் நம்மளை அர்ப்பணித்திருக்கிறோம்? இப்ப இத தேவன் ஆகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் செய்தார் என்று 2 வசனங்களை சொன்னேன். இப்ப புதிய ஏற்பாட்டில் இயேசு எப்படி வேலை செய்தார் என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். Matthew chapter 23 verse 27 and 28. ஓகே. மாயக்காரராகிய வேத பாரகரே இப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இப்ப இயேசுவை கொலை செய்ததுக்கு நியாயமான காரணங்கள்ல இது ஒரு காரணம். ஒருத்தனை நீ சரியில்லடான்னு சொல்றது வேற, அவன் என்ன திட்டுறாரு? மாயக்காரன். ஆயக்காரனே நீ ஒரு மாயக்காரன். இப்படிலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்பொழுது எனக்கு ஃபாதர் பெர்க்மன்ஸ் தான் ஞாபகம் வருது. அவர் தான் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துவார். அன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஆசாரியர்கள், கரெக்டா? They are the religious system of those times. மனிதர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசாரியத்துவத்தை நிறைவேற்றக்கூடியவர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? மாயக்காரராகிய இவங்க யாரு? இவங்க பைபிள் டீச்சர்ஸுங்க. நான் உங்களை ரொம்ப ஒரு கருகலான பாதையில கூட்டு போயிட்டு இருக்கிறேன். நீங்க வந்துட்டீங்கன்னா ஓகே, சாப்பாடு சாப்பிடுறதுக்குள்ள தெளிவாயிடுவீங்க. யார சொல்றாரு இவரு? வேத பாரகரை குறித்து பேசுகிறார். இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஐயோ, யாரை குறித்து பேசக்கூடாது. ஆனா அவர் தைரியமா சொல்றாரு. ஏன்னா அவருக்கு துல்லியமான பகுத்தறிதல் அவருக்கு இருக்குது. He has that sharp discernment. பரிசேயரே, அடுத்தது யார சொல்றாரு? உங்களுக்கு என்ன ஐயோ. ஏன் ஐயோன்றது அர்த்தம் சொல்றாரு. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளோ ஒப்பாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா வெளியில ரொம்ப பிரகாசமா இருக்குது, உள்ள மரணத்துக்கு ஏதுவான வேலை நிறைவேறப்பட்டு கொண்டது. So Jesus operated in discernment. Jesus operated in discernment. இந்த ஒரு திறவுகோலை மட்டும் நம்ம நல்லா பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா சபைகளிலே பெரிய பெரிய மாற்றங்களை நாம் கொண்டு வந்து விடலாம். We are struggling for church growth. சபை வளர்ச்சிக்கு போராடுகிறோம், ஊழிய வளர்ச்சிக்கு போராடுகிறோம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மேம்பாட்டுக்காய் போராடுகிறோம். The lack of discernment, பகுத்தறியக்கூடிய ஆற்றல் கம்மியானது பெரிய பெரிய சவால்களை பூமியில் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்பேன் என்று சொன்னால், அங்க இயேசு ஒரு உண்மையான விசுவாசத்தை கண்டுபிடிக்கிறவராய் இருக்கிறார். He found out the genuine faith. He found out the genuine faith. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் என்ன மாதிரி ஒரு டிசைன்மென்ட் பண்ணி, இவங்களுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசம் இருந்ததுன்னு என்னால என்ன பண்ண முடியல, காண முடியல. இப்ப நீங்க வெளியில பாத்தீங்கன்னா இது ஒரு பிரம்மாண்டமாகவே இருக்காது. It is a heaven's approval on your faith. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? பெருசா அங்கீகரிக்கிறார். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகளை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் இப்படிப்பட்ட ஒரு நிதானங்களுக்குள்ளாய் நம்மளை நகர்த்த விரும்புகிறார். சொல்றோம் பாருங்க, இன்னைக்கு நம்ம பணத்துக்காக ஜெபம் பண்றோம். பணத்தை விட கோடான கோடி மடங்கு ஆற்றல் உள்ளது ஆவிக்குரிய காரியங்களை நிதானிப்பது. நீங்க பணத்தை வச்சு 1-2 தாங்க செய்ய முடியும். பணத்தை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமே மாற்ற முடியாது. அவனை வேணா நீங்க காசு கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிடலாம், ஆனா அவனுக்கு இருக்கக்கூடிய ஆழமான வேறு பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. நீங்க காசு வச்சு பில்டிங் கட்டிடலாம். நீங்க நிறைய பேர் ஊழியத்துல எதை வெற்றி நினைக்கிறாங்கன்னா ஒரு பெரிய இடம் வாங்கி பில்டிங் கட்டுறது. நானும் அப்படிதான் நினைச்சேன். அதையும் கர்த்தர் எனக்கு அனுமதிச்சார். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா பில்டிங் எல்லாம் கட்டி வேலை நல்லா நடக்கலன்னா அது பிரயோஜனமற்ற இடமா மாறிடும். பெரிய ஆஸ்பத்திரி கட்டி
ஆபரேஷன் பண்றவன் எல்லாம் செத்துட்டானா அது எதுக்கு அந்த ஆஸ்பத்திரி? அது கொலகார ஆஸ்பத்திரி. நம்ம திட்டமிட்டு என்ன பண்ணலாம், இந்த ஆள் சீக்கிரம் சாகணும்னா அந்த ஆளுக்கு அந்த ஆஸ்பத்திரி கூட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான நண்பர் அவன் சொல்லுவான், நான் யாருக்கு ஜெபம் பண்ணாலும் அவங்க சீக்கிரமா செத்துடுறாங்க. அதான் அவனுடைய விசுவாசம். நான் சொன்னேன், இதை யார்கிட்டையும் வெளியில சொல்லாத. நிறைய பேர் வீட்டுல சாவணும்னு இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு கூட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த அபிஷேகம் ரொம்ப ரேர். கரெக்டா? இழுத்து இருக்கவங்க, வர்றவங்க, போகாதவங்க, பஞ்சாயத்து முடியாதவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணலாம் சொன்ன, இது ரொம்ப ரேரான அபிஷேகம்டா, கொஞ்சம் கவனமா இரு. பாருங்க, டிசர்ன்மெண்ட். நம்ம இன்னைக்கு நிறைய வேலைகள்ல நீங்க இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த 30-40 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த ஊழியக்காரங்களுக்கும் இன்னைக்கு நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்களுக்கு இப்படிப்பட்ட வசதிகள் கிடையாது, பைக் கிடையாது, கார் கிடையாது, கரெக்டா? நடந்து போறதுக்கு ரோடு கிடையாது, போக்குவரத்துக்கு பஸ் கிடையாது. ஆனா பெரிய பெரிய மாற்றங்களை அவர்கள் போயிருந்த ஸ்தலங்களில் நிறைவேற்றி இருக்கிறாங்க. இது எப்படி செய்தாங்கன்னு நினைக்கிறீங்க? they operated in discernment. எதை எதிர்க்க வேண்டும், எதை இந்த இடத்துல பிடுங்கி போட வேண்டும், எதை இந்த இடத்துல ஜெயிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு வேலை செய்தார்கள். நம்ம இன்னைக்கு என்னன்னா, எப்படி மீட்டிங் நடத்தலாம்ன்றது மட்டும்தான் டிசர்ன்மெண்ட்ல வச்சிருக்கோம். we are highly equipped to organize events. அது மீட்டிங் கூட சொல்ல விரும்பல, ஈவெண்ட்ஸ் சொல்றோம். நம்ம ஈவெண்ட் மேனேஜரா மாறிட்டோம். தப்பா எடுத்துக்காதீங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பயன்படுத்துறேன்னு சொல்லி. இவர்கிட்ட கொடுத்தா இந்த மீட்டிங்கை நல்லா நடத்திடுவார். இப்படிப்பட்ட ஆளை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். எப்படி நான் சொல்றேன், இப்படிப்பட்ட மீட்டிங் நடத்துறவங்களும் இல்லைன்னா எனக்கும் பிரசங்கம் பண்ணது வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா இப்படிப்பட்ட ஆளுங்க தான் தேடின்னு இவரை வச்சு இப்படி மீட்டிங் நடத்தலாம், அவரை வச்சு இப்படி மீட்டிங் எல்லாத்தையும் இணைக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த பிரிட்ஜிங்கா இருக்கிறாங்க. ஆனால் இது ஆரம்ப கட்டத்துக்கு ஓகே, ஆனா இதுவே நிறைவு கிடையாது. நீங்க 100 பேரை மீட்டிங் கூப்பிட்டுட்டு 100 பேரை வந்த வண்ணமாவே போறானா அது என்ன ஊழியம்? இன்னைக்கு ஏன் சபைகளிலே ஜனங்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்குதுன்னா, அவன் மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. He is not able to see any tremendous spiritual climatic changes. இப்ப சர்ச்சுக்கு வரான், அங்க கர்த்தர் உங்க மூலமா ஒரு வார்த்தையை பேசுறாரு. உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது, நீ இப்படி இதை செய், இது மாற்றத்தை உண்டு பண்ணுனா இவன் சர்ச்சுக்கு வரவா வேற எங்க போவான்? நீ யோசித்து பாருங்க. இவனுக்கு வாழ்வே சபையா மாறிடும். ஆதி திருச்சபைகளில் இப்படிதான் பட்டணங்களையும் தேசங்களையும் சுதந்தரித்தார்கள். நான் அப்படிப்பட்ட முதிர்ந்த பரிசுத்தவான்களோட உட்காந்து பேசியிருக்கிறேன். இவங்க எப்படி இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புறாங்க? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டாங்கன்னா ஊழியம் வளர்ந்துடும். many people have failed in that. அவங்க ட்ரெஸ் மாத்தினதுனால ஊழியம் வளரல, அவங்க ஆவிக்குரிய காரியங்களை நிதானிக்கிறவர்களா இருந்தார். ட்ரெஸ் மாத்தினது அது வெளியரங்கமான ஒரு சின்ன மாற்றம். ஏன்னா எல்லாரும் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவங்க சில மாறுதலான ட்ரெஸ் என்ன பண்ணிருக்கலாம், அவங்க உடுத்திருக்கலாம். ஆனா ட்ரெஸ் மாத்தினா எல்லாம் மாறிடும் என்பது ஒரு பெரிய பொய். அதுக்கு நான் அதை மாற்றக்கூடாதுன்றதையும் நான் சொல்ல விரும்பல. நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை கரெக்டா செய்யணும். பாருங்க, நான் ஒரு பெரிய குக்குன்னு சொல்லி நான் நல்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு தொப்பிலாம் வச்சுன்னு சூப் வச்சா ஸ்பூன்ல குத்தி தூக்குற மாதிரி இருந்தா நான் கொக்கே கிடையாது. ஏன்னா இது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு நிஜமா நடந்தது. கேட்டரிங் படிச்சான், அப்புறம் அதை விட்டுட்டான். நான் கேட்டேன், ஏன்டான்னு. நான் பண்ண காரியம் உனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணேன், என் டீச்சர் சூப் வைக்க சொன்னார். நான் சரி சூப் வச்சிட்ட பிறகு டீச்சர் என்ன பண்ணாரு, டெஸ்ட் பண்ண வரும் பொழுது போர்க்க உள்ள விட்டுருக்காரு, இப்படி தூக்கி இருக்கிறார், ஐஸ் கியூப் மாரி வந்துருக்கு. நீ இந்த ஏரியாக்கே லாக்கி இல்லைன்னு சொல்லியிருக்க. தொப்பி போட்டதுனாலதான் அவன் சமையல்காரனா மாற முடியாது. அவன் ஆவிக்குரியவைகளை என்ன பண்றான், நிதானிக்கிறவனாய் மாறுகிறான். நிறைய பெண்கள் கூட இதை பிரச்சனை தான். கிச்சனுக்குள்ள போயிட்டு அவங்க ஒரு பெரிய சமையல்காரங்கன்னு நினைப்போம். அது உள்ள இருந்து என்ன வெளியே வருதுன்றதை வச்சுதான் என்ன பண்ண முடியும். சில பேர் கிச்சனுக்குள்ள போனா இவங்களை வெளியில கூட்டு வர்றதுக்கே உபவாசம் ஜெபம் பண்ணணும். இப்ப அதே இதுதான் ஊழியக்காரங்களுக்கும். இவங்களுக்கு ஒரு 4 வசனம் கிடைச்சு உற்சாகமா எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா ஏதோ ஆகாய மண்டலத்திலே ஒரு பெரிய விரிவாக்கத்தை உண்டாக்கிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. சிலர் என்ன இங்க இருந்து அங்க குதிக்கணும், அங்க இருந்து இங்க குதிக்கணும். ஒருத்தர் அப்படிதான் புல்பிட்ல இங்கேயும் அங்கேயும் ஓடினே இருந்தார். நான் சொன்ன அவரை புடிச்சு வைங்க. அந்த கேமராக்காரன் பரிதாபம் பாருங்க, இப்படி இப்படி இப்படி. அவரு வேற அந்த பிரசங்க வேற கழுகு மாரி பறக்கணும்.
கைய ஆட்டி நான் சொன்ன பார்த்து பறந்துட போறாரு. அப்புறம் சர்ச்சு என்ன ஆகும்? நம்ம இப்படிப்பட்ட உணர்வுகளுக்குள்ள என்ன பண்ணிட்டோம்? ரொம்ப டிராவல் பண்ணிட்டோம். ஆவிக்குரியவனாய் நிதானிக்கிறவனாய் மாறாமல் போய்விட்டோம். நான் இன்னைக்கு மனம் திறந்து ஆவியிலிருந்து உங்களோடு கூட பேசுகிறேன். என்னுடைய பெரிய திட்டம் என்னன்னா, ஒரு சிறிய கையளவு கூட்டத்தை ஆவியின் மண்டலத்தில் வேலை செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இது யாரையும் நம்ம ப்ளீஸ் பண்றதுக்காகவும் கிடையாது. நம்மை நாம் நிதானித்து இவ்வளவு நாள் செய்த ஊழியத்தை நாம் இன்னும் சிறப்பாய் செய்வதற்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சோ அப்ப இவங்களுடைய இருதயங்கள் எப்படி இருக்கிறது என்று தேவன் கண்டுபிடிக்கிறார். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இங்கு இயேசு ஒரு வித்தியாசமான ஒரு வேலையை நிறைவேற்றுகிறதை பார்க்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கொண்டு, உன்னிடத்தில் ஒரு குடை உண்டு, நீ போய் நீ உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரு. அப்படின்னா இவன் இருதய நிலைகளை கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டார். அவனுக்கு அன்பு கூர்ந்து சொன்னாரா? இது எப்படி ஏத்துக்க முடியும்? எப்படி? நானும் உங்களை ரொம்ப அன்பு கூர்ந்து பிரதர், நல்லா அன்பு கூறு, சர்ச்சை விட்டுருங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த ஆளு என்னையா பேசுறான்? நீங்க என்னோடு கூட யோசித்து பாருங்க. இயேசு செய்ததுக்கும் இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது என்பதையும் நான் நிதானிக்கும்படியாக விரும்புகிறேன். அவன் சொல்றான், நான் உன்னை அன்பு கூர்ந்து சொல்றேன், நீ என்ன பண்ண, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. ஏன்னா இவனுடைய ஹார்ட் அது காண்கிற உலகத்தோடு கூட அதிகமாய் பிணைந்து இருக்கிறது. God could able to discern that. இன்னைக்கு ஏன் நம்ம ஆவிக்குரிய மண்டலங்கள்ல உயர எழும்ப முடியலன்ற பாருங்க, நம்மளை ஒரு காரியம் பூமியில இழுத்து கொண்டிருக்கு. ஒரு காரியம் பூமியில என்ன பண்ணுது? இழுத்து கொண்டிருக்கு. So Jesus was operating in discernment. இதை தான் நான் நிரூபிக்க விரும்புகிறேன். ஏன் இத்தனை வசனங்களை நான் சொல்றேன் அப்படின்னா, இயேசு எப்படி ஊழியம் செய்தார் என்பதை நான் முதலாவது அடையாளப்படுத்த விரும்புகிறேன். நான் இயேசுவாய் இந்த பூமியிலே அவரை போலவே நானும் இந்த பூமியிலே செயல்பட வேண்டும் என்று சொன்னால், அவர் எப்படி செயல்பட்டாரோ அந்த பாதைகளை நான் கண்டுபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க இயேசு கிறிஸ்து மட்டும் கிடையாது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இங்கே ஆதி திருச்சபையும் இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பகுத்தறிவதிலே வேலை செய்கிறது. they were operating in discernment. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இது ஒரு நடுக்கமான காலம். ஆதி திருச்சபை அவங்களுக்கு இருந்த அந்த ஸ்பிரிச்சுவல் டெனாசிட்டி என்று சொல்லுறோம். அப்படி என்றால் அவங்களுடைய ஆவிக்குரிய அந்த தன்மை என்ன லெவல்ல இருந்திருக்குது பாருங்க. வாசிக்கலாம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, இப்போ நீங்க கேளுங்க, இதெல்லாம் எப்படி பேதுருக்கு தெரியும்? நிலத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. அப்படின்னா முழுசா வஞ்சிச்சுன்னா கூட யாராவது ஒருத்தவங்க இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கலாம். இடத்த வித்தாயா, காசு எடுத்துன்னு வரல. ஏன்னா ஒரு ரியல் எஸ்டேட் வேலை நடந்துச்சுன்னா எப்படி ஒரு 10 பேருக்கா தெரியும். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, a totally unseen crisis, காண முடியாத ஒரு பிரச்சனையை பேதுரு அன்னைக்கு ஆதி திருச்சபையில இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்ப ஏன் மறிச்சான், எப்படி மறிச்சான், ஒய்ஃபுக்கு சொல்லாமே போயிச்சிருக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு குடும்பக்காரங்க. இதெல்லாம் சைட் ட்ராக். எப்படி நான் யோசித்து பாக்குறேன், இன்னைக்கு மட்டும் அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா பேதுருவை முதல்ல போட்டு தள்ளி இருப்பாங்க. சரி, என் ஹஸ்பண்ட் தான் கொண்டுட்டீங்க, என் மூஞ்சில கூட காமிக்காம என்ன பண்ணிட்டீங்க. பேதுரு எப்படி கண்டுபிடிக்கிறார் பாருங்க. ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியான இடத்துல என்ன பண்ணிட்டே நீ பொய் சொல். That means there was a heightened discernment. இன்னைக்கு நான் சொல்ற பாருங்க, நம்முடைய உபவாசம், நம்முடைய ஜெபம், வேத வாசிப்பு எல்லாமே நீங்கள் ஒன்றை நோக்கி நகர்த்துங்கள். கர்த்தாவே, எனக்கு ஆவிக்குரிய காரியங்களை நிதானிக்கிறவனாய், புரிந்து கொள்ளுகிறவனாய், அடையாளப்படுத்துகிறவனாய் நான் மாற விரும்புகிறேன். நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம், நீங்க இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. when time comes it will be very useful. நீங்க இதெல்லாம் ஏன் இவ்வளவு வசனங்களை சொல்றோம்னா, நீங்க வீட்டுல போய் இதெல்லாம் வச்சு ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்க. இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம், நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறிச்சொல். இப்ப எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க?
they identified the spirits. அவர்கள் ஆவிகளை என்ன பண்ணாங்க, கண்டுபிடித்தார்கள். அதுக்கு பின்புதான் அதை அடையாளப்படுத்தி அவங்க என்ன பண்றாங்க, அதை துரத்துகிறவர்களாய் மாறுகிறார்கள். ஒரு கிரேக்க வார்த்தையின் அடிப்படையில் சிலவற்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த டிசர்ன்மெண்ட்னா என்ன? how do we discern what is discernment? Okay, பகுத்தறிகிறதுனா என்ன என்பதை பகுத்தறிய அழைக்கப்படுகிறோம். முதல்ல இது என்னன்னே தெரியணும் பாருங்க. நம்ம எல்லாரும் பகுத்தறினா இது என்ன பிரிச்சு பார்க்கணும், இது எது கரெக்ட், எப்படி தப்புது பார்க்கறதுக்கு நான் கிரேக்கத்தின் வழியாக உங்களோடு கூட நான் பழக விரும்புகிறேன். இன்னைக்கு கொஞ்சம் உங்களை கிரீக் வழியா கூட்டு போக விரும்புகிறேன். என்னோடு கூட அந்த ஒரு வார்த்தை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டயாக்ரிசிஸ். ஓகே, அர்த்தத்தை புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதுக்கு வசனம் டயாக்ரிசிஸ் என்ற வசனத்தினுடைய அந்த வசனம் எங்க கிரேக்க இருக்குன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல். அப்படி என்றால் there are many spirits and he is able to identify the spirits. வெவ்வேறான ஆவிகள் இருக்கிறது. இப்போ 3 முக்கியமான ஆவி தன்மைகளை சொல்லி நம்ம பாருங்க. ஒன்னு ஆவியானவர். ஒன்னு யாரு? இது தேவனான் முதல்ல கண்டு. இன்னொன்னு அசுத்த ஆவிகள். இன்னொன்னு என்னது? அசுத்த ஆவிகள். 3 மேஜர் டிஃபரன்சஸ், மேஜர் கிரைட்டீரியாஸ் என்று சொல்றோம். 3 முக்கியமான நிலைகளை சொல்றேன். அதுக்கப்புறம் உள்ள சில உட்பிரிவுகள் இருக்கு, அதையும் சொல்ல விரும்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இதை சொல்றேன். முதலாவது இது தேவனான் முதலாவது உங்களுக்கு டிசைன் பண்ண தெரியும். நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவோம். இது தேவனா, இல்ல சில வேலைகள்ல தேவன் வந்து ஒரு இடத்துக்கு நம்மளை அனுப்ப முடியும். இதை ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணணும். இது தேவன் தான் நம்மளை டிசைன் அனுப்புறாரா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டிசைனிங் the spirit of God. இரண்டாவது we discern the fallen spirits. விழுந்து போன ஆவிகளா என்பதை கண்டுபிடிக்கிறோம். விழுந்து போன ஆவிகளா என்பதை என்ன பண்றோம்? கண்டுபிடிக்கிறோம். மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மனுஷ ஆவியா? இஸ் இட் a human spirit? இந்த 3 ஸ்பிரிட்டை நீங்க அடையாளப்படுத்திட்டீங்கன்னாவே ஊழியத்துல ஒரு 20-30% நீங்க வெற்றி பெற்றுவீங்க. I promise you that. இது தேவனா, இது பிசாசா, இது மனுஷனா? இந்த 3த்தையும் உங்களால பிரிக்க தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு மினிமம், நீங்க நான் சொல்ற ஊழியத்துல மினிமம் பாஸ் ஆயிடுங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, மனுஷ ஆவியில வேலை செய்யறவன இதை கர்த்தரையே செய்யற மாதிரி இருக்கு. அசுத்த ஆவி வந்து பயங்கரமான மாய்மாலமான ஆவி. உதாரணம் சொல்றேன், அது ஒத்து போச்சுன்னா எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கையே என்ன ஆயிடணுவாங்க. உடனே இவர் சொல்றாரு, ஓ நம்ம தான் இந்த பூமியில ரொம்ப முக்கியமானவங்கன்னு ஒரு மனம் மேட்டுமைக்கு நேரா பிசாசே தள்ளி விட்டுருவோம். நான் நிறைய பேர் அப்படிலாம் பார்த்துருக்கேன். ஐயோ உங்க பிரசங்கத்தை கேட்டா நான் சொல்றேன், போதும் சிஸ்டர், தேங்க்யூ சோ மச், நீங்க வீட்டுக்கு போங்க, நானும் பத்திரமா வீட்டுக்கு போறேன். ஆனா நம்ம மக்கள் அப்படி கிடையாது. அப்படியா சிஸ்டர் சொல்றீங்க? ஓ எந்த வசனத்துல பேசினாரு, அப்புறம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணுங்க, அவ்வளவுதான், கனெக்ஷன் வேற எங்கேயோ போயிடும். வெரி டேஞ்சரஸ் பிளேசஸ். இட்ஸ் a demonic spirit. அது மேனிபுலேட் பண்ணும். அது என்ன பண்ணும்? பயங்கரமா மேனிபுலேட் பண்ணும். நான் இந்த ஸ்பிரிட்டை நிறைய பார்த்துருக்கிறேன். நான் பல இடங்களுக்கு சென்று ஊழியர் செய்யறேன் பாருங்க. அதனால பல விதமான அனுபவங்கள் இருக்குது. ஒரு சில ஆள் நம்மளை வந்து பேசுறான்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்லுவாரு, உஷாரு உஷாருன்னு. ஆமா, I had that. நான் உங்களுக்கு விளையாட்டுன்னு சொல்ல. ஒரு சில ஆட்கள்லாம் வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்லுவாரு, மேனிபுலேட்டிங் ஸ்பிரிட். அது வெளிச்சத்தின் தூதன் போலவே இருக்கும், ஆனா வெளிச்சத்தின் தூதன் கிடையாது. வெரி டேஞ்சரஸ் பீப்புள். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இவங்க எல்லாம் யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, இவனை நீ சமாதானமா நடத்துன்னு. ஏன்னா இட் இஸ் டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். ஓகே, அப்ப தேவனை நம்ம அடையாளப்படுத்துறோம், அசுத்தாவியில் அடையாளப்படுத்துறோம். அடுத்தது என்ன பண்றோம்? மனுஷ ஆவிகளை அடையாளப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியின் செயல், மனித மனநிலை, தீய ஆவியின் தாக்கம். ஓகே, இது நீங்க தமிழ்ல கொஞ்சம் எழுதி வச்சுக்க நல்லா இருக்கும். பரிசுத்த ஆவியின் செயல், மனித மனநிலை. வாட் இஸ் திஸ் மேன் திங்கிங்? இது ரொம்ப முக்கியமானது. சில விஷயத்தெல்லாம் மக்கள் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள ஆவியில சாட்சியே இருக்காது, டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இது ஏத்துக்க முடியல, இது ஒத்துக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இந்த டயாக்ரிசிஸ் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாரு. எதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாரு?
டயாக்ரிசிஸ் அப்படி என்றால் there is a divine ஸ்பிரிச்சுவல் கேப்பபிலிட்டிஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாசலை உங்களுக்குள்ளாய் வேலை செய்கிறார் என்ற அர்த்தம். ஓகே, அடுத்த கிரேக்க வார்த்தை அனக்ரினோ. ஓகே, ANAKRINO, அனக்ரினோ. ஓகே, இதுக்கு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஓகே, ஆராய்ந்து என்ன பண்ணுகிறான்? நிதானிக்கிறான். தட் மீன்ஸ் he evaluate and examine. அவன் என்ன பண்றான்னா சோதித்து அறிகிறான். தமிழ்ல அதுக்கு என்ன சொல்லலாம்? சோதித்து அறிகிறான். evaluate and examinate. இதுக்கு ஒரு துல்லியமான மனநிலையும் ஒரு ஆவியானவருடைய உதவியும் தேவை. நீங்க இந்த பைபிளை, இந்த வசனத்தை ஃபுல்லா போய் படிச்சு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வேலை செய்கிறவனை குறித்து பேசப்பட்டிருக்கும். இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு தி ஸ்பிரிட் ஆஃப் காட் இன்டராக்ட் வித் a நியூ பிலீவர். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனோடு கூட ஆவியானவர் எப்படி வேலை செய்கிறார் என்பதை குறித்து பேசும் பொழுது அவன் நிதானிக்கிறவனாய் மாறுகிறான். he examines it. அதான் சில வேலைகள்ல நம்ம நல்லா ஜெபிச்சுட்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், இது தேவன் கிடையாது, இது இந்த டைம்ல செய்யக்கூடாது, இது கர்த்தர் அனுமதிக்கல என்பதை நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நல்ல அப்படிப்பட்ட ஜெபங்கள் இருந்துச்சுன்னா நீங்க நிதானிக்கிறவர்களாய் மாறிடுவீங்க. எல்லாரும் சொல்லுங்க, நிதானிக்கிறவர்களாய் மாறிடுவீங்க. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, எல்லா மீட்டிங்கும் ஒரே மீட்டிங் தான். இல்ல நம்ம இப்ப நிதானிக்கல. எந்த மீட்டிங் எது என்ன என்று என்ன பண்ணணும்? நிதானிக்க வேண்டும். நான் நிறைய பேரோட பழகிறதுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆனா இப்ப என்னன்னா கர்த்தர் நிதானிக்க சொல்றாரு. இந்த நபர் இதற்காக வச்சிருக்கிறார், நீ இவங்க கிட்ட இதுக்கு மேல என்ன பண்ணாத, எதிர்பார்க்காத. இப்போ நம்ம பஞ்சர் போடுறவன்ட்ட போய் கார் இன்ஜின் பிரச்சனைன்னு சொன்னா இதுக்கு யார் பிரச்சனை? அவன் பிரச்சனையே கிடையாது, நம்ம தான் பிரச்சனை. கரெக்டா? சோ இந்த மாதிரி நிதானிக்க தெரியாதவர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு கூட்டம் இருக்குதுன்னா நான் உங்களுக்கு ஒரு உதவிகரமா இதை சொல்றேன் பாருங்க. இந்த கூட்டம் என்னன்னு நிதானிங்க முதல்ல. இந்த கூட்டத்துக்கு என்ன நடக்கும், நம்ம அந்த கூட்டத்துக்கு போனா அதுல என்ன ஆகும் என்பதை நிதானித்து போங்க. இப்போ அதுல நிதானிக்கிறோம். இப்போ இங்க போனா நம்ம ஒரு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், யாரு கூடயும் நம்ம சேரல, நமக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஆனா இங்க போனா ஒரு 10 பேரை சந்திச்சு ஒரு ஒரு அன்பின் பரிமாற்றம் உண்டாகும்னு நீங்க நிதானிச்சு போனீங்கன்னா அங்க போய் நீங்க ஏமாந்துட்டு வர மாட்டீங்க. இட் இஸ் ஒன்லி சம் மீட்டிங்ஸ் ஆர் ஃபார் ஃபெலோஷிப். நானே உங்களுக்கு ஆவியிலிருந்து சொல்றேன் பாருங்க, எல்லாமே நீங்க ஆவியின் மண்டலத்தில் ஏறுவதற்காக கர்த்தர் அனுமதிக்கல. ஒரு சில காரியங்களை தேவன் நீ ஒரு மனுஷனாக இந்த பூமியிலே இயங்கு என்பதற்காக ஒரு அனுகூலமான நண்பர்களை கொடுத்திருக்கார். சம் மீட்டிங்ஸ் ஐ கோ ஃபார் ஃபெலோஷிப். ஒரு சில மீட்டிங்க கர்த்தரே சொல்லுவாரு, நீ போ, அங்க போய் சகோதரர்களை என்ன பண்ணு பாருங்க. ஆவிக்குரியவன் எப்ப தனிமைப்படுத்தப்படுகிறானோ அடுத்தது அவனுக்கு என்னன்னா அவன் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுவான். he will be targeted. நீங்க நல்ல ஆவிக்குரியவங்க எல்லாம் எப்ப ஆவிக்குரிய சறுக்குதலை சந்திச்சாங்கன்னு நீங்க போய் வரைபடத்தை பார்த்தீங்கன்னா when they become lonely. So we need good fellowship. நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமான உறவு என்ன தேவை. ஆனால் இதை தான் தேவன் வைத்திருக்கிறாரா என்று என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ட்ரூத் டீப்லி. ஆழமான பரிசோதித்தல், அதுக்கு பேர் என்னது? ஆழமான பரிசோதித்தல். இல்லாவிட்டால் அனுபவங்களை வைத்து பரிசோதித்தல். நமக்கு இப்ப சில விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுதே நமக்கு தெரியும் பாருங்க, இது வேணாம் பிரதர்னு. இது என்ன பண்ணாங்க, அதுக்கு வேணாதீங்க, வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் அனக்ரைனோ. அதுக்கு பேர் என்னது? அனக்ரைனோ. இப்போ 3வது வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். டாக்கிமோசோ. ஓகே, டோக்கிமோசோ ஒரு டாக்கிமோசோ. ஓகே, சம்திங் ஸ்பெல்லிங் இருக்குது பாருங்க, DOKIMAZO. ஓகே, டோக்கிமோசோ. ஓகே, அப்படி இந்த வசனத்தை நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. இங்க யூஸ் பண்ணப்பட்ட வேர்டு தான் டோக்கிமாசோ. அப்படி என்று சொன்னால் ஸ்பிரிச்சுவல் வெரிஃபிகேஷன். அதுக்கு பேர் என்னது? ஸ்பிரிச்சுவல் வெரிஃபிகேஷன். ஆவிக்குரிய தன்மைகளை நீங்கள் உறுதிப்படுத்துவது. இட்ஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் வெரிஃபிகேஷன். இதுக்கு பேர் என்னது? டாக்கிமோசோனா என்ன பேரு?
ஸ்பிரிச்சுவல் வெரிஃபிகேஷன். இப்ப இப்படியும் ஆவியானவர் நம்மளை வழி நடத்த முடியும். சொல்றார், ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிறவர்களா என்ன பண்ணுங்க, நீங்கள் மாறுங்கள், பகுத்தறியத்தக்கதாக. எல்லாரும் சொல்லுங்க, பகுத்தறியத்தக்கதாக. இந்த 3 இடத்தை இங்க பவுல் சொல்றாரு பாருங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமும். அப்ப இதுல எது எது எங்க இருக்குதுன்னு நமக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குது? இப்ப இது நன்மையா? இப்ப பாருங்க, ஒருத்தர் உதவி செய்கிறது நன்மை, ஆனா அது பரிபூர்ணமான்னு கேட்டா தெரியாது. அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்ற மாதிரி, இப்போ ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் அவர் கேட்கிறாரு. இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? நன்மை. ஆனா அது பரிபூர்ணமான்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கத்துட்டு தான் உட்காந்து என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்னன்னா, ரெண்டாவது என்ன பண்ணணும்? இது பிரியமான்னு என்ன பண்ணணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தர் சொல்றாரு, அவன் சூழ்நிலை அப்படிதான் இருக்குது, நான் அவனை சில பாதைகளுக்குள்ள வழி நடத்துறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தா. இப்ப என்ன பண்ணணும்? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தான் என்ன பண்ணணும்? செய்யணும். அப்புறம் பரிபூர்ணம் என்னன்னா, அவர் என்னதான் நினைச்சிருக்கிறாரோ அதை மட்டும் நிறைவேற்றணும். ஆனா இப்ப நன்மன் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது. ஆனா இது பரிபூர்ணமா, இது பிரியமான்னு கேட்டா நம்ம அதுக்கு அடுத்த டிசர்ன்மெண்ட்டுகள் என்ன பண்ணணும்? ஸ்பிரிச்சுவல் வெரிஃபிகேஷனுக்குள்ள போகணும். ஸ்பிரிச்சுவல் வெரிஃபிகேஷன். ஓகே, இதெல்லாம் இதை நான் உங்களுக்கு சொல்றதுக்கான சில ஆழமான நோக்கங்கள் உண்டு. அதுல என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை சோதித்தறிதல். தேவனுடைய சித்தத்தை என்ன பண்றது? சித்தத்தையே சோதிக்கணுமானா, ஏன்னா நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நமக்கு சிலதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கரெக்டா இருக்கும், ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கும், ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும். நமக்கு நிறைய மாம்சத்துல பலவீனம் இருக்குது. என்னன்னா, நம்மளுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சதுன்னா அது கூட போய் நம்ம இருதயம் ஒட்டிக்கும். நான் நிறைய அந்த மாதிரி ஒட்டி பிச்சு தான் வந்திருக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன் பாருங்க. ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு நினைச்சிட்டேன்னா அதை வாங்காம தூங்க முடியாது என்னால். அது சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை. ஆனா பின்னாடி அதுதான் என்னுடைய வாழ்க்கையில பெரிய பலவீனமாகவும் மாறிடுச்சு. அப்போ ஸ்பிரிச்சுவல் வெரிஃபிகேஷனே போடுறது கிடையாது. நம்ம யாராவது ஒருத்தர் ஏதாவது செய்யறாங்கன்னா உடனே அதை நானும் செய்திடணும். இது தேவன் பரிபூர்ணமும் பிரியமும் அவருடைய சித்தத்துல என்ன லெவல்ல இருக்குது? அவருடைய சித்தத்துல என்ன லெவல்ல இருக்குது? ஒரு பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது அப்பா அம்மாவுடைய பெரிய சந்தோஷம். ஆனா இந்த பிள்ளைக்கு இது கொடுத்தா நைட்ல சளி பிடிக்கும் தெரிஞ்சது அடுத்த திட்டம். இதை தேவை, இதுக்கு மேல டாக்டர் வேற திட்டிருப்பான், இதுக்கு மேல கொடுத்தா லங்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்துருக்கு. இப்ப அதான் பரிபூர்ணம். ஐஸ்கிரீம் தப்பா கிடையாது. பிரியமான்னு கேட்டா ஓகே, எனக்கும் வாங்கி தர இன்ட்ரெஸ்ட். ஆனா பரிபூர்ணம் என்னது? இதை கொடுத்தா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? யூ ஹாவ் டு டிசர்ன். ஸ்பிரிச்சுவல் வெரிஃபிகேஷன். சரி, நான்காவதாக ஏஸ்தீசிஸ். ஓகே, ஏஸ்தீசிஸ். ஓகே, இதெல்லாம் கிரேக்க வார்த்தைகள், கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஏஸ்தீசிஸ் அப்படின்ற பாருங்க. இது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ஓகே, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் எல்லா உணர்விலும் அதிகமா என்ன பண்ணுவதாக? பெருகுவதாக. ஆவிக்குரிய உணர்வு. இதுக்கு பேர் என்னது? சில வேளையில நம்ம சொல்லுவோம் பாருங்க, இவரை சந்திச்ச உடனே எனக்குள்ள ஒரு பெரிய நெகிழ்ச்சி வந்துச்சு. எனக்கு சமீபத்தில் அப்படி ஒரு நல்ல ஊழியக்காரர் எனக்கு அது ஒரு சாட்சி கொடுத்தார். அப்ப எனக்கு இந்த வார்த்தை தான் ஞாபகம் வருது. சொன்னார், இவரை பார்த்த உடனே என்னுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு, என்னை பத்தி சொன்னார் பாருங்க. இவரை பார்த்த உடனே என்னுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு, இவர் கூட ரொம்ப வருஷம் பழகின மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் இன்சைட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவ். இட்ஸ் கால்ட் பர்செப்ஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பர்செப்ஷன். ஒரு ஆவிக்குரிய உணர்வு அது என்ன ஆகுறது? ஹைட்டட் ஆகுது. அதனாலதான் இங்க சொன்னார், உத்தமமானவர்களை நீங்க ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு எங்க கனெக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம நிறைய வேலைகள்ல இத ஆரம்ப நிலையில ஜோம் பண்ணியிருப்போம். கர்த்தாவே, இது உங்களுடைய சித்தமா, இங்க போய் நான் செய்யறது கரெக்டா. ஆனா போக போக என்னன்னா எல்லாமே இப்படிதாயா, சரிப்பா அப்படின்னு போயிடுவோம். என்ன பண்ணிடுவோம்? நம்மளும் மாறிடுவோம். நம்ம இதெல்லாம் செயல்படுத்தினவங்க தான். எத்தனை பேருக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனா இப்ப ஏன் நடக்க மாட்டேதுன்னா, நம்ம இதெல்லாம் டிஸ்கவுண்ட்ல போட்டோம். இப்ப இது இருந்து என்ன, இல்லாட்டி என்ன? இப்ப அங்க 100 ரூபாய் தர்றாங்களா, சரி போய் வாங்கி வந்துடலாம், அவ்வளவுதான். இந்த டிசர்ன்மெண்ட் தான் நிறைய பேருக்கு போயிட்டாங்க. இந்த பணமும் இந்த பூமிக்குரிய பொருட்களும்
பிசாசு இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி. பணம் தப்பு கிடையாது. ஆனா அதை யார் இயக்குகிறார்கள் என்பது பிரச்சனை. பணம் பிரச்சனை கிடையாது. பணத்தை யார் இயக்குகிறார்கள் என்பது பிரச்சனை. இதுக்கு மேல தெளிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. தேவ வழி நடத்துதலில் உணர்த்துதல். ஓகே, அனதீசிஸ்னா என்னது? தேவ வழி நடத்துதனால் உணர்தல். ஓகே, கடைசியா ஒன்றை பார்க்க போகிறோம். எபிரேயத்துல ப்ரோனோசிஸ். ஓகே, இதை நம்ம எப்படி நல்லது கெட்டதையும் பகுத்தறிய பயிற்சி பெற்றவர்கள். நல்லது கெட்டதையும் பகுத்தறிய பயிற்சி பெற்றவர்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது என்னன்னா the mature discernment. இது என்னன்னா நம்ம முதிர்ச்சி அடைந்ததினால் பகுத்தறிகிறது. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கது. இப்போ வந்து இது என்னன்னா, நீங்க ஏற்கனவே அந்த இடத்துல டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு நீங்க நகர்ந்து விட்டீர்கள். இட் இஸ் டிசர்ன்மென்ட் த்ரூ மெச்சூரிட்டி. இப்ப ஆவியானவர் உங்களை பல நிலைகளில் மெச்சூர் ஆக்கி வச்சிருப்பாரு பாருங்க. அதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்க? இப்போ ஒரு சயின்ஸ் டீச்சர்கிட்ட போயிட்டு, சார் இதெல்லாம் இப்படி வேலை செய்யணும், இப்போ இதெல்லாம் வேலை செய்யாதுடா அப்படின்னு. ஏன்னா அவர் அதுல பிஹெச்டி பண்ணது. அதுல எப்படி பாருங்க, நான் சின்ன வயசுல எங்க தாத்தா கிட்ட ஒரு கதை சொன்னேன். ஓகே, எனக்கு அப்பப்போ இது கதை ஞாபகம் வரும். ஆனா எதுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க தாத்தா கிட்ட நான் எனக்கு அந்த சம்பவம் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க தாத்தா ஊர்ல இருந்து வர்றாரு, அவர் கூட வர்றேன். அப்போ வந்து நான் இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், இந்த மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேனோட எல்லாம் ரொம்ப கனெக்டட் டிவியில. எப்படி அப்ப எங்க தாத்தாட்ட சொல்றேன், தாத்தா இந்த சூப்பர்மேன் மட்டும் இருந்தானா இளநீ பறிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படின்னு கேட்டாரு. அவன் இங்க இருந்து ஒரு கயிறு கட்டி ஒரு கத்தி அனுப்புனானா அது வெட்டி எடுத்துன்னு வந்துடும் தாத்தா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட். எங்க தாத்தா என்னை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியாடா அப்படின்ட்டு போயிட்டாரு. இப்போ அவருக்கு என்னன்னா, அவர் வளர்ந்து மெச்சூர் ஆயிட்டாரு. அதனால இது நடக்காதுன்னு கரெக்டா தெரியும். எனக்கு சின்ன வயசுல சூப்பர்மேன் இருந்தா சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த சக்திமான்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உண்மையாகவே இப்படி ஒரு, அதனாலதான் இந்த மாதிரியான இந்த கதை சித்திரங்கள்லாம் பயங்கரமா ஃபேமஸ் ஆகும். ஏன்னா நம்மளால செய்ய முடியாத ஒன்றை கற்பனை பண்ண வைக்கும். இந்த குளுக்கோஸ்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவான், நீங்களாம் அதை பாத்தீங்களான்னு தெரியும். நான் கிரிக்கெட்ல வெறியா இருந்தவன். அந்த குளுக்கோஸ் குடிச்சவன அவன் அடிப்பான் பாருங்க பாலு, எங்கேயோ போவோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கறதுக்கு அப்ப எங்க வீட்டுல டிவி கிடையாது. எங்க வீட்டுல ஓனர் வீட்டுல தான் டிவி இருக்கும். அப்ப அந்த வீட்டுல போய் உட்காந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவே உட்காந்துன்னு இருப்பான். அந்த குளுக்கோஸ். ஆனா நல்ல வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியும், இதை குடிச்சா ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். இப்ப என்னன்னா மெச்சூரிட்டியில ப்ராப்ளம். இது எதுல ப்ராப்ளம்? இப்ப நிறைய பேர் பாருங்க எல்லாரும் கூட சேருவாங்க. ஆனா மெச்சூரிட்டியா நீங்க இருந்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சலாம். இது எதுக்கு சேரணும், இது எதுக்கு சேரக்கூடாது. நான் ஆவிக்குரிய மண்டலத்துல இப்போ ஒண்ணு பாருங்க, என் கூட நிறைய பேர் பழக்கமாவாங்க, நிறைய பேர் போவாங்க. இப்ப நான் ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்துட்டேன். இவங்களை கர்த்தர் ஒரு சீசனுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. இப்ப அந்த சீசன் முடிச்ச உடனே இப்ப வேற ஏதோ ஒரு வேலையை கர்த்தர் என்ன பண்றாரு, தொடங்குறாரு. இதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. நம்மால என்னன்னா போயிட்டானே இவன் போயிடுவான். நிறைய கட்டமைப்புகள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதை நான் தீர்க்க தரிசன பகுதியா சொல்றேன். உங்களுடைய லைஃப்ல சிலதெல்லாம் உடையுதுன்னா go into maturity and ask God, கர்த்தாவே இது என்ன நடக்குது. அவர் மட்டும் கரெக்டா சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட 1000 மடங்கான நன்மைகளை கர்த்தர் நம்ம லைஃப்ல கட்டமைப்பு. நீங்க சபையில கூட இந்த டிசர்ன்மெண்ட்டை நம்ம ரொம்ப யூஸ் பண்ண அழைக்கப்படுகிறோம். சர்ச்சைக்கு ஒருத்தன் வரானா, இவனை கர்த்தர் ஏன் அனுப்புனாருன்னு கண்டுபிடிங்க. உங்க மெச்சூரிட்டி வச்சு கண்டுபிடிங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இவனை வந்து கர்த்தர் வந்து நம்மளுக்கு அந்த பொருளாதார காரியங்கள் ரிலீஸ் பண்றதுக்காக அனுப்பிச்சிட்டான்னு சொல்லி அவங்க கூட ரொம்ப ஆழமா டிராவல் பண்ணுவோம். அவங்க பாத்தீங்கன்னா கடைசியில் அவன் தான் நம்மளுக்கு மொத்தமா என்ன பண்ணுவான், எல்லா பிரச்சனையும் வச்சுட்டு கிளப்பியிருப்பான். வெரி டேஞ்சரஸ் பிளேசஸ். நான் இதெல்லாம் இந்த கருகலான பாதைகள்லாம் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அதனால தான் தைரியமா சொல்றேன். ஒரு முறை ஒரு டாக்டர் இந்த நான் பிரசங்கம் மட்டும் கேட்டு, இன்னும் இவ்வளவு தைரியமா பேசின்னு இருக்கீங்க. அனுபவம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து திட்டமிட்டுலாம் வர்றது கிடையாது. ஒருத்தர் 2 நாள் வந்து சின்சியரா கேட்டார், நீங்க நல்ல கருத்துலாம் சொல்றீங்க, உங்க நோட்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப என் நோட்ஸ் எனக்கே தெரியாது, ஏன்னா 2 லைன்ல இருக்குது எல்லாமே. இதுக்கு பின்னாடி பேசுறதெல்லாம் ஆவியானவர். எப்படி செலவேல நானும் பேசியிருக்கிறேன், மாம்சத்திலிருந்து என் கதையும் சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் எழுதியா வச்சிருக்கிறேன், எங்க தாத்தாவுக்கு சூப்பர்மேன் கதை சொன்னதெல்லாம்.
இது என்னன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியில வாங்க. திஸ் இஸ் ஹவ் வி என்டர் இன்டு த சூப்பர் நேச்சுரல். இப்படிதான் நாம இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியத்துக்குள்ள என்ன பண்ணுகிறோம், நம்ம கடந்து போகிறவர்களா இருக்கிறோம். நம்ம அப்படியே எழுப்பி நிற்போம். ஒரு சில நிமிடங்கள் செபிக்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நம்ம ப்ரே பண்ணுவோம். கர்த்தாவே, இதை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, இந்த தெய்வீக திட்டத்தை நாங்கள் நடத்தும்படியாக ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய உதவியை கேட்போமா?